Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. ஒரு 3 நாளா பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. சோ அந்த டாபிக் தான் இன்னைக்கு வந்து கவர் பண்ண போறோம். அது என்னடா டாபிக் நீங்க thumbnail அப்புறம் டைட்டிலே பார்த்து வந்திருப்பீங்க. எஸ், வைப் எடிட்டிங் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல சொல்லி தர போறோம். ரொம்பவே சிம்பிளா மேக் பண்ண போறோம். நீங்க வந்து எந்த ஆப்னாலும் யூஸ் பண்ணி ஈஸியாக மேக் பண்ணலாம். இன்சர்ட்டில் மேக் பண்ணலாம், கைன் மாஸ்டரில் மேக் பண்ணலாம், அலைட் மோஷனில் மேக் பண்ணலாம், இல்லைனா கேப்கட்டில் கூட நீங்கள் வந்து மேக் பண்ணலாம், விஎனில் கூட மேக் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப் ரிலேபிளாக இருக்குதோ நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு 1 or 2 minutes கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து வைப் எடிட்டிங் பண்ணலாம். ஸோ அது எப்படி என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எங்கெங்கே கிடைக்கும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் தெளிவாக சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அலைட் மோஷன்லையும் கேப்கட்லையும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்பவே சிம்பிளாக வந்து ஓகேவா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் இந்த வைப் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் வந்து காமெடி கிளிப் இல்லைனா எந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த கிளிப்பை வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணும், கரெக்டாக அந்த வைபோட ஹிட் எந்த டியூரேஷனில் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வேணுமோ அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வருதுன்னா அந்த சாங்கோட பாதியிலையும் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போது எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காண்டினா இந்த செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வைப் பேக்ரவுண்டு வந்து சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் கேலக்ஸி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வைப் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்டாக தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா கரெக்டாக அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஒரு புக் மார்க் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த இமேஜை ஜஸ்ட் வந்து கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, கரெக்டாக நீங்கள் அதை கூட ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீடியோவை நீங்கள் எப்போ போல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நமக்கு தேவையான போர்ஷனை இதே போல் பார்த்தீங்கன்னா இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் இதே போல் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செகண்டாக ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே பேக் வந்துக்கலாம். ஸோ அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம். ஆல்ரெடி நம்ம டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம் இந்த ஃபோட்டோ ரூம் எப்படி யூஸ் பண்ணோம்னா. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஎன்ஜி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஆப், லிட்ரலி பெஸ்ட்டு. ரொம்பவே சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்து எந்த ஒரு ஸ்மெஜஸுமே இல்லாமல் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக வந்து உங்களுக்கு பிஎன்ஜி மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு நான் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஒரு பர்சன் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் எரேஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆயிரும், ஓகேவா? ஃபைன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அலைட் மோஷன் போய்க்கோங்க. அலைட் மோஷனில் நமக்கு அந்த வைப் தேவையான இடத்துல இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணும், உங்களோட வீடியோ வந்து எவ்வளோ டியூரேஷனும் ஸோ அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பிளாக் வச்சுக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக நம்ம வந்து மாஸ்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேலக்ஸி வீடியோஸ் வந்து ஆட் பண்ணலாம், அதாவது ஸ்பேஸ் மாதிரி ஆட் பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பி மோடில் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைனா எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணலாம். எமோஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சார்ட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோ எமோஜிஸ் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணி இதே வீடியோவில் சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ வச்சு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஒரு ஸ்பேஸ் வீடியோ வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு டியூரேஷன் எவ்வளோ தூரம் தேவைமோ அந்த வீடியோவை இதே போல் ட்ரிம் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த சாங்க்கு ஏற்றாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெர்ஃபெக்டாக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னுமே வந்து எனக்கு இன்னும் எமோஜிஸ்லாம் ஆட் பண்ணலாம். என்ன மாதிரி எமோஜிஸ் ஆட் பண்ணலாம்னா தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் எமோஜிஸ், இல்லைனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் எமோஜிஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜுக்கு, அதாவது இந்த பிஎன்ஜிக்கு பெர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு ஓவர்லே வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஆல் போய்க்கிறேன். ஸோ பிக்சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர்லேஸ் நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஓவர்லேஸ் எல்லாமே பிக்சார்ட்டில் வந்து எமோஜிஸ்னு சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஸ் வச்ச மாதிரி நான் எடிட் பண்ண போகிறேன், ஓகே? யா, ஸோ இந்த கேரக்டருக்கு பின்னாடி இந்த விங்ஸை வந்து ஃபிட் பண்ண போகிறேன்.
ஸோ இது என்ன பேசிக்கானா, இப்போ வந்து ஒரு வீடியோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோ வந்து எந்த வைப்பில் இருக்குது, எந்த மாதிரி வைப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் கீழே வலிக்கி விழுறாப்புல. ஸோ இந்த கீழே வலிக்கி விழுந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவனுக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சினாரியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி தான் இந்த விங்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் இமேஜுக்கு ஏற்றாப்புல எமோஜிஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விங்ஸோட சைஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ அந்த வீடியோக்கு எது பெர்ஃபெக்டாக இருக்குமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் வந்து சிம்பிளானது இதில் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் ஆடியோ பார்த்தீங்கன்னா வரும். ஸோ யுவன் சாங்னா யுவன் சாங், இல்லைனா ஹாரிஸ் சாங்னா ஹாரிஸ் சாங். ஸோ எல்லா சாங்குமே வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இந்த மாதிரி வைப் எடிட் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் லிட்ரலி எங்கே பார்த்தாலும் இந்த வைப் எடிட் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்கவும் செஞ்சீங்க டுட்டோரியல் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. நானுமே போட்டேன் இன்றைக்கி வீடியோ செம ரீச்சாக இருக்குது. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வைப் எடிட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேப்கட்டில் வந்து ஒரு வீடியோக்கு பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு இமேஜுக்கு இப்போ நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதையும் சொல்லி தந்துடுறேன். ஸோ கேப்கட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இதுக்குமே நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கிறோம். ஸோ கேப்கட் யூசர்ஸ்க்கும் வந்து ஈஸியாக தெரியும் இது எப்படி பண்ணணும்னு. ஜஸ்ட் வந்து அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு VPN கனெக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் VPN கனெக்ட் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த உங்களுக்கு எந்த வீடியோ ரிமூவ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் வந்து VPN கனெக்ட் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0% இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த டுட்டோரியலோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேப்கட்டில் எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லிவிட்டேன். அலைட் மோஷனில் வந்து காட்டிட்டேன். ஸோ இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் இல்லைனா இன்சர்ட் இதில் கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லேஸ் எல்லாம் எங்கே கேதர் பண்ணுறது, எங்கே கிடைக்கும் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஓவர்லே வேணும்னாலும் கிடைக்கும். ஜஸ்ட் ஸ்பேஸ் ஓவர்லே நீங்கள் டைப் பண்ணாலே போதும், நிறைய ஓவர்லேஸ் வரும். இல்லைனா பொக்கே ஓவர்லே, இல்லைனா லைட்லிக் ஓவர்லே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே போதும், நிறைய ஓவர்லேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ PNG ஓவர்லேஸ்லாம் எங்கே கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து PNG தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி டிரான்ஸ்பரண்ட் வச்சுக்கிறேன். ஸ்டிக்கர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிக்கர் கொடுத்துட்டு எமோஜிஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? எமோஜிஸ்னு சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எமோஜிஸ் வரும். எல்லா ஃபார்மேட்டுக்கு தேவையான எமோஜிஸுமே பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனக்கு எமோஜிஸ் ஒரு சினாரியோக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து விங்ஸ் எமோஜி அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். சாரி, விங்க்னு ஆயிடுச்சு. விங்ஸ் ஏஞ்சல் அப்படின்னு வந்து போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ விங்ஸ் எமோஜிஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வெறுமனே எமோஜிஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எமோஜிஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செவரல் கேட்டகரிஸ் வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி எப்படி சேவ் பண்ண கூட காட்டிடுறேன். டிக் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.